திருச்சிற்றம்பலம். அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். தேவி உபாசன சத்சங்கத்தில் வீட்டிற்கும் அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இறைவனையும் குருவையும் வணங்கி சத்சங்கத்தை அடியார் கூட்டத்தை ரொம்ப சிறப்பாக எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் பரமேஸ்வரன் ஐயாவிற்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றில் இன்றைக்கு 2 நாயன்மார்கள், சக்தி நாயனார், கன் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். இந்த நாயன்மார்களுடைய அருள் வரலாறு. முதலாவதாக சக்தி நாயனார் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சோழவள நாட்டில் விருஞ்சையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அவதரித்தவர். இந்த சோழவள நாட்டினுடைய அந்த எல்லையினுடைய விரிவு எந்த அளவுக்கு என்றால், அப்படி பல நிலப்பரப்பை எல்லாம் கடந்து எல்லாவற்றிலும் சோழ மன்னர்கள் தன்னுடைய வலிமையினால் வெற்றி ஸ்தம்பத்தை நாட்டி அப்படி அந்த சோழவள நாட்டினுடைய எல்லையை விரித்து கொண்டே போயிருக்கிறார்கள். அப்படி ஒரு இந்த நகரம்தான் இந்த விருஞ்சையூர். இதில் சக்தி நாயனார் ரொம்ப சிறந்த சிவபக்தராம். அவருடைய பேரை பார்த்தால் தெரியும், அவருக்கு ஒரு அளப்பரிய சக்தி இருந்திருக்கிறது. அது எந்த மாதிரியான சக்தி அப்படின்னா, சிவனடியார்கள் அவர்களை பற்றி யார் புறம்பாகவோ அவதூறோ பேசினார்கள் என்றால், அவர்களுடைய நாக்கை அவர் கையில் வைத்திருக்கும் ஒரு ஆயுதம், அதற்கு பேர் தண்டாயம். தண்டாயுதம் என்பது வேறு, தண்டாயம். அந்த தண்டாயம் என்பது ஒரு வளைந்த ஒரு இரும்பு இருக்கும், அது அப்படி ஒரு கொக்கி போன்று இருக்குமா. அந்த ஆயுதத்தை வைத்து அந்த நாக்கை பிடித்து இழுத்து அந்த நாக்கை அறிந்து விடுவாராம். அப்படிப்பட்ட சக்தி உடையவர் தான் நம்முடைய சக்தி நாயனார். இந்த சக்தியை உடல் வலிமை சார்ந்து நம்ம பார்ப்பது இல்லை. எந்த அளவுக்கு அவருக்கு திருவருள் சக்தி அவருடைய மலங்களை, ஆணவத்தை, இந்த தன்முனைப்பை எல்லாம் அது ஒடுக்கி அவருக்கு இறை ஞானத்தை, இறை அருளை அவருக்கு புகட்டி இருக்கிறது என்பதைத்தான் நம்ம இந்த சக்தி நாயனார் என்ற இந்த ஒரு பெயர் காரணத்தை நாம் அந்த ஒரு நோக்கில் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் மலங்களுடைய தாக்கம் இருக்கும் பொழுது நாம் தன் முனைப்பில் என்று நம்முடைய நோக்கிலிருந்து தான் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வையும் பக்தியை பார்க்கிற பார்வையுமே அப்படி தான் இருக்கும். ஏனென்றால் நம்ம இறைவனை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்தை பிறரிடம் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாலே, அப்போ அந்த இடத்துல நாம் இறைவனும் இருக்கிறான், நம்மளும் இருக்கிறான், இறைவன் மட்டும் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் அந்த அனுபவத்தை எண்ணி ஒருவரிடம் பகிரும் பொழுது அங்கே நான் இருக்கிறேன், நான் என்கின்ற அந்த ஒரு முனைப்பு இருக்குது. நான் இறைவனை அனுபவித்தேன், நான் இறைவனை தரிசித்தேன் அப்படிங்கும் பொழுது அதில் தவறு என்பது இல்லை. ஆனால் அங்கே அந்த இருமை இருக்கிறது, ஒருமை என்பது இல்லை. இறைவனோட ஒன்றி அவனை அனுபவிக்கும் பொழுது அந்த அனுபவமாகவே நம்ம இருப்போமே ஒழிய அங்கே நாம் என்கின்ற அந்த உணர்வு இருக்கவே இருக்காது. அப்படி இந்த ஒரு நிலைப்பாடு, அந்த இருமைங்கிற நிலைப்பாடே இல்லாதவர்கள் தான் நாயன்மார்களுடைய பக்தியில்
அழுந்தி இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான வரலாறுகளெல்லாம் உணர்வுபூர்வமாக சிந்தித்து அதை அனுபவித்து அதில் கிடைக்கிற ஒரு ஆனந்தத்தையும் நம்மால் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் இதை பார்க்கக்கூடிய பார்வை வேறையாக இருக்கும். உலகத்தை சார்ந்து இருக்கும் பொழுது இதை அந்த காலத்தில் சட்டத்திற்கு புறம்பான விடயங்கள் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இதெல்லாம் இல்லை. அது ஒரு பார்வை. இந்த மாதிரி வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது இன்னொன்று, தன்முனைப்போடு சுயநல ஒரு நோக்கில் அறம் தர்மம் இதையெல்லாம் பின்பற்றாது பிறருடைய உயிர் உடைமைகள் அவர்களுடைய வலி துன்பம் இதையெல்லாம் கவலைப்படாது மனித தன்மையில் இல்லாது சிலர் ஆற்றக்கூடிய காரியங்களையே பல நேரங்களில் நியாயம் கற்பிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அருளாளர்களுடைய வரலாற்றை இதை பக்தி சார்ந்து இல்லாமல் வேறு சார்ந்து நோக்குதல் என்பது நமக்கு இந்த நாயன்மார்கள் அருள் வரலாறை நாம் சிந்திப்பதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கணுமோ அந்த பயனை அது கொடுக்காது. பக்தி வரலாறு என்றால் அங்கே பக்தி வரலாறு தான். அங்கே பகுத்தறிவுக்கோ வேறு எதுக்கோ அங்கே இடமே கிடையாது. அப்படிப்பட்ட சக்தி நாயனார் இவரை நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி அவருடைய திருத்தொண்ட தொகையில் பாடியிருக்கிறார் என்றால், களர் சக்தி வரிஞ்சையர்கோன் அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லியிருக்கிறார். சக்தி நாயனார் சிவனடியாரை இகழ்ந்து கூறும் பாதகரின் நாக்கை பிடுங்குவதற்காக வளைந்ததொரு தண்டாயத்தினால் அதை இடுக்கி இழுத்து கூறிய கத்தியினால் நாக்கை அறிந்து விடுவார். அந்த வகையில் அன்புடன் திருத்தொண்டு புரிவதில் உயர்ந்து விளங்கினார். இதுதான் பெரிய புராணத்தினுடைய நடைவச்சனம். அவர் எப்படிப்பட்ட திருத்தொண்டாம் இது? அன்புடன் திருத்தொண்டு புரிவதில் உயர்ந்து விளங்கினார். அது மட்டுமல்ல, அவருடைய சக்தியை எப்படி விளக்கி இருக்கின்றார்கள். இத்தகைய ஆண்மை மிக்க திருப்பணியை நெடுங்காலமாக அவர் அன்புடன் செய்து வந்தார். இது ஆண்மை மிக்க திருப்பணியாம். அதனை எவ்வாறு செய்து வந்தாராம்? அன்புடன் செய்து வந்தார். யார் மேல் அன்பு கொண்டார்? இறைவன் மேல், சிவபெருமான் மீது அவர் அன்பு கொண்டார். அந்த அன்பின் பால் அவர் இந்த திருத்தொண்டினை செய்து வந்தார். இத்தகைய வீர திருத்தொண்டு புரிந்து வந்த சக்தி நாயனார் உலகம் உய்யும் பொருட்டு மன்று நிலாடும் அம்பலவாணரின் திருவடி நிழலை அடைந்தார் என்று சொல்லி அவருடைய திருவடிகளை வணங்கி ஐயடிகள் காடவர்கோன் என்ற பல்லவர் மரபில் அரசராக ஆட்சி புரிந்து கொண்டவர். அவர் எப்படி சிவபெருமான் மீது அன்பு பாலித்தார், சிவநெறியில் திளைத்தார், வேதநெறி விளங்கச் செய்தார் என்பதை பார்ப்பதற்கு முன் இந்த சக்தி நாயனார் என்ற அந்த ஒரு பெயர் திரு அருள் சக்தியை நமக்கு நினைவு கூறுகின்றது. அந்த வகையில் அன்னையினுடைய ஒரு பாடலை பாடிவிட்டு ஐயடிகள் காடவர்கோன் நாயனாருடைய திருவருள் வரலாற்றினை பக்தி செய்வோமாக. ஜெகஜ்ஜனனி 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 ஜெய ஜெகஜ்ஜனனி கருணாம்பிகையே அருளாட்சி புரிகின்றாய் அன்னையே உன்னை பின்னை சரணடைந்தேன் அன்னையே உன்னை பின்னை சரணடைந்தேன் ஜெகஜ்ஜனனி 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 ஜெய ஜெகஜ்ஜனனி தேவி மனோகரி ஆதிபராசக்தி வணங்கிட உன்னை வரமும் தந்தருள்வாய் தஞ்சம் அடைய தாமரை மலர் பாதம் தஞ்சம் அடைய தாமரை மலர் பாதம் மருளும் நீங்க அருளும் பெருகும் அந்தர்யோகத்தில் ஆட்சி புரிபவள் அண்டசராச்சரம் அனைத்தும் அவளே அண்டசராச்சரம் அனைத்தும் அவளே
அகிலாண்டேஸ்வரி அன்னையே நின்னை, அகிலாண்டேஸ்வரி அன்னையே நின்னை, சக்தியருள சரணடைகின்றேன், அவ சக்தியருள சரணடைகின்றேன். ஜகஜ்ஜனனி 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 ஜெய ஜகஜ்ஜனனி. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது ஐயடிகள் காடவர்கோன் அடியார் அவருடைய திருஅருள் வரலாறு. காடவர்கோன் என்பது மரபு பெயர். காடவர் என்பது பல்லவ மன்னர்களை குறிக்கும் ஒரு சொல். கோன் என்றால் அரசன். இந்த அடிகள் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டதற்குண்டான காரணம், அடிகள் என்பது அவர் இறை அடியாராக சிவ அடியாராக இருந்திருக்கிறார். என்பது தெய்வத்தை குறிப்பது. அதனால் தெய்வத்தின் அடியாராக அந்த பக்தியில் சிறந்து விளங்கியமையால் இவருக்கு ஐயடிகள் காடவர்கோன் என்ற பெயர் நிலை பெற்றிருக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்சி புரிந்து கொண்டு வந்திருக்கிறார். செங்கோல் செலுத்தி பெரும் செல்வம் புகழ் அனைத்தும் பெற்று விளங்கியிருக்கிறார். இவருடைய ஆட்சி முறை பக்தி முறை, இவருடைய ஆட்சிக்குட்பட்ட நிலப்பரப்பில் உண்டான அந்த நெறி எவ்வாறு இருந்தது என்பதை 3 வரிகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். சைவ நெறியை பின்பற்றினார். அறநெறி வழுவாது ஆட்சி புரிந்தார். வேத நெறி தழைத்தோங்க விளங்கச் செய்தார் ஐயடிகள் காடவர்கோன். அது மட்டுமல்ல, இவர் வடமொழி தென்மொழி நூல்களிலும் கலைஞானங்களிலும் சிறந்த வல்லவராக திகழ்ந்திருக்கிறார். அதன் காரணமாக நாயன்மார்களில் நாம் சில அடியார்கள் அவர்களுடைய திருத்தொண்டின் வாயிலாக மட்டும் அறியப்பெற்றிருப்பார்கள். சில பேர் அவர்களுடைய பாடல்களின் வாயிலாக பெரிய அளவில் அறியப்பெற்றிருப்பார். இவர் திருச்சேத்திர வெண்பா என்ற ஒரு திருமுறை நூலினையும் நமக்கு அருளியிருக்கின்றார். அதில் பல பாடல்கள் இருந்திருக்கின்றன. 24 பாடல்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. அது 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இவருடைய சிவத்தொண்டு, இவர் சீரிய சிவபக்தராக சிவநெறி வழுவாது அந்த சிவபெருமானின் திருவடிகளை பற்றி இருந்தமையால் இவர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய அரசாட்சியை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துவிட்டு அவனுக்கு திருமுடியை சூட்டிவிட்டு தான் இறைவனுடைய திருவடியை முடியாக ஏற்றுக்கொண்டு கோயில்களுக்கெல்லாம் துறவரம் மேற்கொண்டு சென்று இறைவனை வழிபட்டு அவனுடைய புகழ் பாடி ஓதி வெண்பா துதி பாடி அருளியிருக்கின்றார் நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன் அடியார். சிவஸ்தலங்கள் எல்லாவற்றிற்கும் சென்று வெண்பாக்கள் பாடி துதித்தார். சிவனடியார்கள் இன்புறுவதற்காக தமக்கிசைந்த திருப்பணிகளை பன்னெடுங்காலம் செய்தபின் இந்த உலக வாழ்வை நீத்து சிவபெருமான் திருவடியின் கீழ் வழி வழி நிற்கும் அன்பர்களோடு கூடியிருந்தார் நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன் அடியார். இந்த இரு நாயன்மார்களை பற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் பாடிய பாடல்கள். கிரி வில்லவர் தம் அடியரை தன் முன்பு கீழ்மை சொன்ன திருவில்லவரை அண்ணாவரிவோன் திருந்தாரை வெல்லும் வரிவில்லவன் வயல் செங்கழு நீரின் மருவு தென்றல் தெருவில் வீரை கமழும் தேன் வரிஞ்சை திகழ் சத்தியே தெருவில் வீரை கமழும் தேன் வரிஞ்சை திகழ் சக்தியே. வேளாளர் குலத்தில் தோன்றியவர் சக்தி நாயனார். கிரி வில்லவர்தம் அடியவரை, யார் மேருமலையை வில்லாக கொண்டு வளைத்து அதனையே வில்லாக கொண்டு திரிபுரம் எரித்த இறைவன் எம்பெருமான் அவருடைய அடியவரை யாரேனும் கீழ்மைப்படுத்தி பேசினார். எல்லோரும் இறை சிவபெருமானைத்தான் வணங்க வேண்டும், அவரைத்தான் துதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. யார் சிவனடியார்களை
இழிவுபடுத்தினார்களோ, கீழ்மைப்படுத்தி பேசினார்களோ அவர்கள் மேல்தான் இவருக்கு கோபம் வருகின்றது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்லறிவு இல்லாதவர்களை பகைவராக கருதி அவர்களின் நாவினை துண்டித்து விடுவார். திருவில்லவரை அந்நா அறிவோன் திருத்தாரை வெல்லும், திருந்தாரை வெல்லும் வரி வில்லவன் வயர் செழுங்கழு நீரின் மருவு தென்றல் தெருவில் விரை கமழும் தேன். தென்றல் உலவும் தெருக்கள் உடைய அந்த வரிஞ்சையர், அந்த ஊரானது வரிஞ்சை, அந்த வரிஞ்சையில் திகழ்கின்ற சக்தி நாயனார் அவருடைய திருவடிகளை வணங்குவோம் என்று சொல்லுகின்றார். இந்த பாடலில் அது வரிஞ்சை என்று அதனுடைய பழைய, அந்த ஊரினுடைய பழைய புராதன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கில் அது விரிஞ்சையூர் என்றே சொல்லப்படுகின்றது. இது நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்கின்றது. ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரை பற்றிய பாடலில் சத்தி தடக்கை குமரன் நல் தாதை தன் தானம் எல்லாம் முத்தி பதம் ஓரார் வெண்பா மொழிந்து முடி அரசர் மத்திற்கு மும்மை நன்றானால் காய் ஐயம் ஏற்றல் என்னும் பத்தி கடல் ஐ அடிகள் ஆகின்ற நம் பல்லவனே. சக்தி தடக்கை குமரன் நல் தாதை தந்தானம் எல்லாம். வேற்படையை கொண்ட குமரனின் நல்ல திருத்தலங்களை எல்லாம் நேரில் கண்டு முருகப்பெருமான், இங்கே சக்தியினுடைய தடக்கை குமரன் நல் தாதைதன், அவளுடைய மைந்தன் குமரன், அவன் வீற்றிருக்கும் அந்த திருத்தலங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வெண்பா வீதம் பாடி போற்றி பரம்பி வந்தார் ஐயடிகள் காடவர்கோன். முக்தி பதம் ஓரார் வெண்பா முழிந்து முடி அரசாமத்திற்கு மும்மை நன்றானால் காய் ஐயம் ஏற்றல் என்னும். காஞ்சியில் பல்லவர் குலத்து தோன்றிய மன்னரில் ஒருவர் ஐயடிகள் காடவர்கோன். அவர் இந்த சேத்திரங்களுக்கு சென்று வெண்பா பாடினார். இதனால் அரசுரிமையை தன் மகனிடம் ஒப்படைத்து முதலாக அவர் சென்றது சிதம்பரம். அத்தகையவன் பல்லவ மன்னன் என்று இந்த பாடலில் நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் விளக்குகின்றார். சக்தி என்பது வேற்படையை குறிப்பது. ஓர்தல் என்பது ஆராய்தல் என்ற ஒரு பொருளில் இந்த பாடலில் ஓர்தல் என்ற சொல் அடங்கியிருக்கிறது. இப்பொழுது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அவருடைய இந்த சேத்திர வெண்பா என்ற அந்த திருமுறையில் அமைய பெற்றிருக்கும் அந்த நூலை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துவிட்டு இன்றைய பகுதியை நிறைவு செய்கின்றோம். ஏற்கனவே நாம் சிந்தித்த மாதிரி 24 பாடல்கள் மட்டுமே, அதாவது 24 கோயில்கள் சார்ந்த 24 பாடல்கள் இந்த சேத்திர வெண்பாவில் கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த திருத்தலங்களாவது யாவை என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக திருத்தில்லை, திருநாகேச்சுரம், திருவையாறு, திருக்கோடிக்கா, திருவாரூர், திருத்துருத்தி, திருவிடைவாய், திருநெடுங்கழம், குழித்தண்டலை, திருவானைக்காவல், திருமயிலை, உஜ்ஜயினியில் உள்ள மாகாளம், வளைகுளம், திருசாய்க்காடு, திருப்பாச்சிலாசிரமம், திருச்சிராமலை அதாவது திருச்சி, திருமழவாடி, திருவாப்பாடி, திருஏகம்பம், திருவொற்றியூர், திருப்பனந்தாள், நிறைவாக திருமயானம் 24வது பாடலாக. இந்த சேத்திரவெண்பாவில் உள்ள முதல் பாடல் தில்லையை குறிக்கும் பாடலையும் நிறைவு மயான பாடலையும் இப்பொழுது நாம் சிந்திப்போம். திருக்கோயில் திருவெண்பா யாப்பால் பாடப்பெற்றவை, வெண்பா யாப்பால் பாடப்பெற்றவை. இந்த பாடல்கள் யாவும் இதனுடைய உட்குறிப்பு, அதனுடைய தத்துவார்த்தம் எதை மையமாக கொண்டுள்ளது என்றால், யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, உற்றார் உறவினரின் செயல்கள், முதுமை நிலையினுடைய துன்பம், இவற்றை பற்றி தான் பேசியிருக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய மன்னராட்சியை, தன்னுடைய முடியை, திருமுடியை மகனிடம் கொடுத்துவிட்டு துறவரம் மேற்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு யாத்திரையை மேற்கொள்ளும், அதுவும் ஒரு மன்னர் மரபில் வந்தவர், அவருடைய மனப்பாங்கு எத்தகையதாக இருக்கும்? இந்த உலகில் உள்ள அத்துணை விடயங்களையும் துறக்கின்ற அந்த நிலையாமையை உணர்ந்த ஒரு தன்மையில் இருப்பவரால் தான்
இப்பேற்பட்ட இந்த அரசாட்சியெல்லாம் ஒப்படைத்துவிட்டு அத்துணை அந்த பெரிய அவருக்கு இருக்கின்ற அந்த ஆட்சி, அந்த பொறுப்பு மற்றும் அவருக்கு இருக்கின்ற அத்துணை செல்வங்கள், புகழ் அனைத்தையும் துறந்து கொண்டு வருகின்றார் என்றால் அவர் நிலையாமை தத்துவத்தை முழுவதும் உணர்ந்த ஒரு ஆன்மாவாகத்தான் இருப்பார். அதனால் அதை மையமாக கொண்டே இந்த பாடல்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையாமையை உணர்ந்த ஆன்மாக்கள் இறைவன் வீற்றிருக்கும் ஆலயங்களில் அவனுடைய புகழ் பாடி அவன் திருவடியை அடைந்து உய்ய வேண்டும் என்ற ஒரு பாங்கில் எழுதப்பெற்றிருக்கிறது இந்த பாடல்கள். முதல் பாடலானது திருத்தில்லை தலத்தை நோக்கியது. ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகீற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே தில்லை சிற்றம்பலமே சேர் நன்னெஞ்சே நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர். எங்கும் ஓடித் திரிந்து தொழிலாற்றும் தன்மை உடம்பில் குறைந்த போது நம் சொல்வழி நடந்த சுற்றத்தார்களெல்லாம் மனம் மாறுபடு அடைகின்றார்கள். முதுமையும் வந்து நம்மை தொற்றியது. தேடி பெறுதற்குரிய நல்ல மக்கட்கு சட்டமாகிய இந்த உடம்பு சிதைவுற்று பொதுவிடமாகி இடுகாட்டிற்கு சென்று சுட்டு அழிப்பதற்கு முன் தில்லை சிற்றம்பலத்தை நெஞ்சமே நீ நினைந்து போற்று. ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றனர் மூப்பும் வந்தேறிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே. இந்த தருவாயில் அதற்கு முன்னரே சிற்றம்பலத்தை நாடு நன்னா முன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேரு என்று சொல்லுகின்றார். இந்த சேத்திரவெண்பாவினுடைய நிறைவு பாடல் திருமயானம். அதாவது இது 2-3 திருத்தலங்கள் இருக்கின்றன. திருக்கடவூர் மயானம், திருநாளூர் மயானம், திருக்கச்சி மயானம். இந்த திருத்தலங்களில் உள்ள பூர்வ கோயில்கள் என்று சொன்னால் அது இவையைத்தான் நாம் சொல்ல வேண்டும். திருக்கடவூரில் நாம் இப்பொழுது பக்தி செய்கின்ற அபிராமி அன்னையினுடைய அமிர்தகடேஸ்வரர் உடனாய அபிராமி அன்னையினுடைய திருக்கோயிலிற்கு முன்பாகவே திருக்கடவூர் மயானம் புராதனமான கோயில் என்றும் சொல்லுவார்கள். நம்முடைய தேவாரம் பாடிய மூவர் பெருமக்களும் அந்த திருக்கடவூர் மயானம் திருக்கோயிலையும் பாடியிருக்கின்றார்கள். அந்த வழியிலேயே, ஏன் அந்த வழியிலேயே என்று சொல்லுகின்றோம் என்றால், நம்முடைய ஐயடிகள் காடவர்களுடைய காலமானது கிபி 7ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்பெறுகின்றது. ஆக மூவர் பெருமக்களுடைய காலம் அந்த நிறைவடையும் அந்த ஒரு தருவாயில் அவதரித்தவராக இவரும் இருக்கின்றார். திருமயானம் பாடலானது உய்யும் மருந்திதனை உன்மின் என உற்றார் கையை பிடித்தெதிரே காட்டிய கால் பைய எழுந்திருமியான் வேண்டேன் என்னாமுன் நெஞ்சே செழுந்திருமயானமே சேர் நெஞ்சே நெஞ்சே செழுந்திருமயானமே சேர் நெஞ்சே சேர். உய்யும் மருந்திதனை உன்மின் என உற்றார். இந்த மருந்தினை நீ உட்கொள்ளின் 12 நாள் வாழலாம் என்று உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டிய கால். மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுதும் இந்த மருந்துகளையெல்லாம் உண்டால் மீண்டும் நோயிலிருந்து விடுபட்டு நீண்ட நாள் வாழலாம் என்று உற்றார் நம் கையை பிடித்து
அவர்கள் தன்னுடைய கையினால் சுட்டி மருந்தினை எல்லாம் காண்பிப்பார்களாம் நமக்கு, நம்மின் எதிரே. பைய எழுந்திருமியான் வேண்டேன் என்னா முன் நெஞ்சே செழுந்திரு மயானமே சேர் மெல்ல இருமி வேண்டேன் எனக் கூறும் முன் நெஞ்சே செழுமையான மயானத் உறைபவனை அடைக. அப்படி மருந்து எல்லாம் குடித்து இன்னும் கொஞ்சம் நம் ஆயுளை நீட்டிய பின்னும் நாம் மயானத்தை தான் இந்த உடலானது அடையப் போகின்றது. ஆனால் அந்த ஒரு நிலை வருவதற்கு முன் நெஞ்சமே நீ திருமயானத்தை சேர், திருமயானத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனை நீ வழிபாடு செய், அவனை சென்று தரிசிப்பாயாக என்று ஒவ்வொரு திரு ஆலயங்களுக்கும் செல்ல வேண்டியதனுடைய அந்த ஒரு உயிரினுடைய பயணம், அது எங்கே அந்த உயிரானது எந்த இடத்திற்கு சென்று சேர வேண்டும் என்பதனை இறையருளோடு அதை நிர்ணயிக்கும் என்று சொல்ல முடியாது. அதை வேண்டி பெறும் ஒரு முயற்சி இந்த உயிருக்கு இருக்கிறது. அதற்குண்டான அந்த செயல்பாடுகளில் நீ பக்தியின் வாயிலாக இறங்குவாயாக. ஏனென்றால் பக்தி இல்லையெனில் இவை எவையுமே நமக்கு பயன் கொடுப்பது அல்ல. அந்த வகையில் ஐயடிகள் காடவர்கோனுடைய இந்த 24 பாடல்கள் அடங்கிய இந்த வெண்பாவானது சேத்திர வெண்பா அல்லது திருக்கோயில் வெண்பா என்று அழைக்கப்பெற்றிருக்கிறது. 11வது திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. நாயன்மார்களுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி அவர்களுடைய நாயகனாக இருந்த நம் சிவபெருமானுடைய திருவடிகளையும் அவனுடைய அன்புக்கு பேராகும் ஒரு தகுதியை அடியார்களுக்கு அவன் அருளால் கிடைக்கப் பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைய பகுதியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.